தற்போதைய அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் காசி விஸ்வநாதர் கோவிலில் வெகு விமர்சையாக 2ஆம் யாகசாலை பூஜை தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். விமலவேலன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராஜா. தென்காசி மாவட்டம் தென்காசி நகரின் மைய பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வருகின்ற 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழாவானது நடைபெற உள்ள நிலையில் கும்பாபிஷேக விழாவிற்கு யாகசாலை பூஜையானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவு பெறவில்லை என கூறி தென்காசியைச் சேர்ந்த நம்பிராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நேற்றைய முன்தினம் கும்பாபிஷேக விழா நடத்துவதற்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வீடியோ காலில் கோவிலில் செய்யப்பட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடத்துவதற்கு நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு நேற்றைய தினம் அனுமதி வழங்கிய நிலையில் நேற்று இரவு யாகசாலை பூஜையானது வெகு விமர்சையாக தொடங்கியது. மாலை சுமார் 5 மணிக்கு துவங்கிய இந்த பூஜையானது இரவு சுமார் 11 மணி வரை நடைபெற்றது. காலை மாலை என தொடர்ந்து 6 காலமாக நடைபெறும் இந்த பூஜையின் இன்று 2ஆம் கால பூஜையானது தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 250 சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க அம்பாளுக்கு 33, காசி விஸ்வநாதருக்கு 33, மற்ற பரிவார தெய்வங்களுக்கு 25 என மொத்தம் 91 ஹோம குண்டங்களில் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு சிறப்பு யாகசால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த யாகசால பூஜையினை தென்காசி மாவட்டம் மட்டுமின்றி தென்காசி மாவட்டத்தை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஆண்கள், பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் தற்போது பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி விமலவேலன்.